அம்மா அம்மா இந்த வரேன்ப்பா. என்ன மாணிக்கம்? உட்காருங்க. என்ன? உட்காருங்க சொல்றேன். இந்த வீட்டில் உங்களுக்கு எனக்கு சாப்பாடு போடுறத விட வேற என்ன வேலை? என்ன நம்மள சாப்பாடு போட சொல்றான்? இவளோட சண்டையா? இருக்கட்டும் இருக்கட்டும். இல்லடா, பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியிருந்தது, அதான். ஏமா இந்த வேலையெல்லாம் நீங்க பண்றீங்க? அதுக்கு என்ன ஆள் இல்லையா என்ன? பாத்திரம் எல்லாம் கிணத்தடியில கிடக்கு, நான் தானடா வளர்க்கணும். போதும்மா, இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சது போதும். இனிமேல் நீங்களே எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. எனக்கு சாப்பாடு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். அதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்கிட்டோம். ஏமா அண்ணி தான் டிஃபன் எடுத்து வச்சிருக்காங்கல்ல? டேய், மாணிக்கம் ஏன் கையால சாப்பிட்டான்னா 2 வாய் அதிகமா சாப்பிடுவான். ஏன் உனக்கு என்ன வந்தது? உன் வேலையை மட்டும் பாரு. சமயத்தில் நம்ம வீட்டில் நடக்கிறது தலையும் புரியல வாலும் புரியல. உனக்கு வாய் மட்டும்தாண்டா அதிகம், புத்தி கம்மி. புரியாட்டி பேசாம வேற வேலை இருந்தா போய் பாரு போ. ஏன்பா இன்னும் வைக்கிட்ட? ஒன்றும் வேண்டாமா. அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எந்த கோயிலுக்கு? தெரு முனையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் அத்தை. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ம். ஏ ரமேஷ், இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நாம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு? இல்லப்பா, நாமளும் பார்க்கணும். இவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்க? இவரா எல்லாத்தையும் அந்த மாணிக்கத்திட்ட கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாம இருந்தவர் தானே, வேற எப்படி பேசுவாரு? அம்மா, நிர்மலா வரா. என்னடி சீக்கிரம் கிளம்புறியா? ஆமா. வாமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீதாம்மா ரொம்ப நாளா ஆளையே காணோம். ஏன் நிர்மலா, அப்பா கேட்டதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க? சரி, நான் கேக்குறேன், ஏன் இத்தனை நாள் வரவே இல்லை? அதை ஏன் கேக்குறீங்க? சும்மா பொழுது போகாம தான். ஏன் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களோ? அதை விடுங்க. என்ன நிர்மலா, ரொம்ப கவலையா பேசுற? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, வீட்டுல பிரச்சனை இல்லாத நானே இல்ல. தினமும் எழுந்திருச்சா ஏதாவது ஒரு சண்டை, சுத்தமா நிம்மதியே இல்ல. காலேஜுக்கு போறதும் அந்த சமயத்துல உங்க வீட்டுக்கு இப்படி வரதும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பேசாம உங்க வீட்லயே இருந்துடலாமான்னு இருக்க. இருந்துட. இங்க நீ இருக்கன்னு சொன்னா வேற யாரு வேணான்னு சொல்ல போறாங்க? நீங்க சொன்னா போதுமா? உங்க அம்மா அப்பா சொல்ல வேண்டாமா? இந்த வீட்டுல ரமேஷ் சொன்னா மறுபேச்சே கிடையாது.